யான் தமிழ் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். பண்டைய பாண்டிய நாடுங்க மதுரைக்கு பக்கத்துல இளையன்குடின்னு ஒரு ஊர். அந்த இளையன்குடியை சேர்ந்தவர் தான் மாறனார். இவர் 63 நாயன்மார்களில் ஒருவர். இவருடைய மனைவி தர்மவதியார். இவங்க 2 பேருமே ரொம்ப தீவிரமான சிவபக்தரா இருந்து வந்திருக்காங்க. ஒரு நாள் கூட இவங்க வீட்டுல சிவ பூஜை நடக்காம இருக்காது. ஒரு சிவனடியார் மட்டும் மாறனார் கண்ணுல பட்டுட்டா அவ்வளவுதான், உடனே போய் அவங்கள விழுந்து வணங்கி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து விருந்து உபசரிப்பாராம். இப்படி அந்த தம்பதியினர் விருந்தோம்பல்லையும் சிறந்து விளங்கி இருக்காங்க. இவங்க வேளாளர் மரபை சேர்ந்தவர்கள். வேளாண்மைய குலத்தொழிலா கொண்டு விவசாயம் செய்து சிவன் அருளால செல்வ செழிப்போட வாழ்ந்து தான தர்மங்களை செஞ்சுட்டு வந்திருக்காங்க. இது ஒரு நாள் சிவபெருமான் கைலாயத்துல இருந்து பார்க்கிறார். இளையன்குடி மாறன் எவ்வளவு ஒரு சிறந்த பக்தன், அவரு தர்ம காரியங்கள் எல்லாம் எப்படி செய்யறாரு. அவருக்கு செல்வம் இருக்கும் போது மட்டும் கிடையாது, அவர்கிட்ட எதுவும் இல்லைனாலும் கூட கடனை உடனே வாங்கியாவது சிவ பூஜையும் என்னுடைய அடியார்களை உபசரிப்பதையும் ஒரு நாளும் நிறுத்த மாட்டார். இது எனக்கு தெரியும், ஆனா அத உலகத்துக்கு உணர்த்தணும் இல்லையா அப்படின்னு யோசிச்சு சிவபெருமான் ஒரு சின்ன நாடகம் நடத்தலாம்னு முயற்சி பண்றார். அந்த நாடகத்துக்கு இளையன்குடி மாறன் கிட்ட இருக்கிற செல்வங்கள் எல்லாம் அவரை விட்டு போகட்டும்னு சொல்றார் சிவபெருமான். அது போலவே மாறனார் கிட்ட இருந்த செல்வங்கள் எல்லாம் மறையுது. வறுமை நிலை வந்தாலும் சிவ பூஜையும் சிவனடியார்களை உபசரிப்பதையும் இன்னைக்குமே அந்த தம்பதி நிறுத்தல. இப்படியே போய்கிட்டு இருக்கு அவங்க வாழ்க்கை. ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்காங்க. ஒரு நாள் காலையில எந்திரிச்சு பாக்குறாங்க, கொஞ்சம் நெல்மணிகள் மட்டும் இருக்கு. இத இன்னைக்கு பொங்கி சாப்பிட்டா இன்னியோட பசி தீர்ந்துடும். ஆனா அதே நெல்மணிகளை உழுதுட்டா நாளைக்கு உதவும்னு யோசிச்சு நெல்மணிகளை உழுதுட்டு வந்து ரொம்ப சோர்வா உட்கார்றாரு மாறனார். தர்மவதியாருக்கு ரொம்ப பசி, சாப்பிடுறதுக்கு எதுவுமே கிடையாது. எங்கிருந்து வந்தது எப்படி வந்தது தெரியல. திடீர்னு ஒரு மழை பெய்யுது. நாள் முழுக்க மழை கொட்டு தீக்குது. நடுநிசி நேரம் வரைக்கும் விடாது மழை பொழிஞ்சுகிட்டே இருக்கு. இப்போ சிவபெருமான் சிவனடியார் போல இவங்க வீட்டு கதவை தட்டுறார். களைச்சு போயிருந்த மாறனார் சோர்வா போய் கதவை திறந்து பார்க்கிறார். அங்க சிவனடியார பார்த்ததும் திடீர்னு புத்துணர்வு பெற்று வீட்டுக்கு உள்ளே அழைச்சி உட்கார வச்சுட்டு ரொம்ப மகிழ்ச்சியோட உணவு எடுத்துட்டு வர போறாரு. அப்போதான் அவருக்கு நினைவுக்கு வருது, அவங்க வீட்டுல எந்த உணவுமே கிடையாது. இத தர்மவதியார் கிட்ட போய் சொல்றாரு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, ஏங்க கவலைப்படாதீங்க, காலையில நீங்க உழுத நெல்மணிகளை எடுத்துட்டு வாங்க, நான் சமைச்சு தர்றேன். உடனே மாறனார் கூடைய எடுத்துக்கிட்டு போய் மழையில ஒதுங்கி நின்ன அந்த நெல்மணிகளை அள்ளிட்டு வரார். சிவனடியாருக்கு எப்படி வெறும் உணவு மட்டும் கொடுக்கிறது, அதனால பக்கத்துல இருக்கல கீரைகளையும் பறிச்சுக்கிட்டு வராரு. இப்போ அவங்களுக்கு அடுத்த சோதனை வருது. பார்த்தா அடுப்பெரிக்க விறகு இல்ல. உடனே தன் வீட்டு கூரையில நனையாம இருந்த பகுதியை வெட்டி எடுத்து விறகா சமைக்க தர்றாரு. கணவனும் மனைவியும் சேர்ந்து உணவு, கீரை, கூட்டுன்னு சில மணி நேரங்கள்லயே அற்புதமான உணவு தயார் செஞ்சுடுறாங்க. அந்த உணவை எடுத்துக்கிட்டு கடவுள் கிட்ட போய், இறைவா, இன்னைக்கு உன்னுடைய அடியாருக்கு பசியாற்றும் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றின்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்க சிவனடியார் கிட்ட போனா அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், அதிர்ச்சி. அங்க சிவனடியார் இல்ல, அவருக்கு பதிலா சிவபெருமானும் உமையம்மையும் சேர்ந்து ரிஷப வாகனத்துல கணவன் மனைவியா காட்சி தராங்க. இதை பார்க்க மாறனார் தர்மவதியாருக்கு 2 கண்கள் பத்தல. அவங்க மெய் சிலிர்த்து போய் நிக்கிறாங்க. அப்போ சிவபெருமான் சொல்றாரு, அன்பனே, உங்கள் பக்தியை பார்த்து நான் வியந்தேன். என் சிவலோகத்துக்கு வந்து நீங்கள் பேரின்பம் பெருவாழ்வு வாழ்வாயாக வாழ்த்துறார். கணவனும் மனைவியும் ஒரே கருத்தோட நல்ல முறையில நெறியோட வாழ்றதுக்கு பேரு அன்பு. ஒரு மனிதருடைய இல்வாழ்க்கை அன்பும் அரணும் கலந்ததா இருக்குமே ஆனால் அதுவே அந்த வாழ்க்கையோட உயர்ந்த பண்பும் சிறந்த பயனும் ஆகுங்கிறத இல் வாழ்க்கைங்கிற அதிகாரம் 45வது குறளான அன்பும் அரணும் உடைத்தாயின் இல் வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்ற திருக்குறள் வழியா சொல்லி இருக்காரு திருவள்ளுவர். நன்றி.